ஆலாசனம். இதுவும் சர்வாங்காசனத்தை ஒட்டியதொரு பயிற்சியாகும். இதில் உடல் பின்னால் இரண்டாக மடிவதால் கலப்பையைப் போல் தோன்றும். ஆகையால் இது ஹலாசனம் என்ற பெயரைப் பெற்றது. விரிப்பை விரித்துக் கொண்டு சர்வாங்காசனத்திற்கு படுப்பது போல் மல்லாந்து படுத்துக்கொண்டு கால்களை நன்றாக நீட்டவும். இருகைகளும் பக்கவாட்டில் உள்ளங்கை தரையில் பதியும்படி வைக்கவும். மூச்சு உள்ளே இழுத்துக்கொண்டு நன்கு உள்ளடக்கவும். கைகள் அப்படியே இருக்கட்டும். இந்நிலையில் இருகால்களையும் ஒன்றாகச் சேர்த்து உயரே தூக்கவும். பின்னர் இடுப்புப் பகுதியையும் மெல்ல மெல்ல மேலே தூக்கவும். ஆரம்பத்தில் தூக்குவது சிரமமாகவே இருக்கும். போகப் போகச் சரியாகிவிடும். மேலே தூக்கிய இடுப்புப் பகுதியையும் முதுகு, இடுப்பு, கால்களையும் சர்வாங்காசனத்திற்கான நிலையில் சற்று நேரம் வைத்திருக்கவும். இப்போது மெல்ல மெல்ல கால்களை வளைத்து கால் பகுதி தலைக்கு மேலாக வரும்படி கொண்டு வர வேண்டும். கால் முழுதும் தலைக்குப் பின்னால் வந்ததும் கால்விரல்களைத் தரையில் படும்படியாக வைத்துக்கொண்டு முதுகையும் வளைக்க வேண்டும். கால்கள் நீட்டியே இருக்க வேண்டும். முழங்கால் வளையக்கூடாது. ஆகவே கால் விரல்களால் தரையில் படும்படியாக வைத்துக் கொண்டாலே முழங்கால் வளையாது. இப்போது தலையின் பின்பாகம், கழுத்து, தோள்பட்டை முதலியன மட்டுமே தரையில் படிந்து இருக்கும். இதுவே ஹாலாசனம் ஆகும். உள்ளிழுத்த மூச்சை இப்போது மெல்ல மெல்ல வெளியே விட வேண்டும். பின்னர் மெல்ல மெல்ல ஆசனத்தை கலைத்துவிட்டு சற்று ஓய்வு எடுத்துக்கொண்டு மீண்டும் இதே ஆசனத்தைச் செய்யலாம். ஒரு நாளைக்கு 4 அல்லது 5 முறைகள் செய்யலாம். இந்த ஆசனத்தில் தலைக்குப் பின் இருக்கும் பிட்யூட்டரி சுரப்பி நன்கு வேலை செய்யும். இது ஆரோக்கியமாக இருந்தாலே உடல் ஆரோக்கியமாக இருக்கும். ஆண்களுக்கு இந்த ஆசனம் பல விதங்களிலும் நன்மையைத் தரும். தைராய்டு, பாராதைராய்டு, பிட்யூட்டரி ஆகிய சுரப்பிகள் நன்கு சுரக்க ஆரம்பிக்கும். ஆகையால் உடல் நலத்திற்குத் தேவையான ஹார்மோன்களைச் சுரக்கச் செய்யும். ஆரோக்கியம் அதிகரிப்பதோடு ஆயுளும் அதிகரிக்கும். முதுகெலும்பு நல்ல பயிற்சியைப் பெறுவதால் தண்டுவடமும் நரம்புகளும் புத்துணர்வு பெறும். கல்லீரல், மண்ணீரல் சம்பந்தமான நோய்கள் வராது காக்கும். கொழுப்பு, வாயுப்பிடிப்பு இருந்தால் சரியாகும். ஜீரண சக்தியும் ஏற்பட்டு மலச்சிக்கல் வராமல் பாதுகாக்கும். கர்ப்பிணிகள் தவிர மற்றவர் இந்த பயிற்சியை மேற்கொள்ளலாம். காலி வயிற்றிலேயே இந்த பயிற்சியைச் செய்ய வேண்டும். ஆரம்பத்தில் கழுத்து வலி, இடுப்பு வலி ஏற்படும். பின்னால் பழகப் பழகச் சரியாகும்.